அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் 9 மணி நேரமாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் அவரது இல்லத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அருண்மொழி தேவன் மற்றும் கே.ஏ. பாண்டியன் ஆகியோர் வருகை தந்திருக்கின்றனர். அதிமுகவினர் குவிந்திருப்பதால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரேம் இணைக்கிறார். பிரேம், விவரங்கள். நந்தா, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் முன்னாள் அதிமுக உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் இன்று காலையிலிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அவரது கணவர் பன்னீர்செல்வம் கடந்த 2011 முதல் 16ஆம் ஆண்டு வரை பண்ருட்டி நகரமன்ற தலைவராக இருந்தபோது டெண்டர் விடுவதில் 20 லட்சம் பண மோசடி செய்யப்பட்டதாகவும் அதனால் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த சோதனையை நேற்று தினம் வழக்கு என்பது பதிவு செய்தனர். அந்த வழக்கு தொடர்பாக இன்று காலை 8 மணிக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி தேவநாதன் மற்றும் டிஎஸ்பி ஆகியோர் தலைமையில் பண்ருட்டியில் அவரது இல்லம் மற்றும் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் இல்லம் மற்றும் அவரது உறவினர்கள் வீடு மற்றும் அவரது அலுவலகம் மற்றும் சென்னையில் உள்ள அப்போதைய இருந்த நகராட்சி கமிஷனராக இருந்த பெருமாள் ஆகியோர் 6 இடங்களில் தற்போது இன்று காலையிலிருந்து அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக 9 மணி நேரம் தாண்டியும் இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதிமுகவினர் அந்த பகுதியில் குவிந்து ஏற்பட்டதால் போலீசார் தற்போது அவர்களை அப்புறப்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவனும் மற்றும் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் கே.ஏ. பாண்டியனும் ஆகியோரும் அதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேரும் தனது ஆதரவாளருடன் அவரது வீட்டிற்கு முன்பு தற்போது வந்தனர். இந்த நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி இங்கே தொண்டர்கள் யாரும் குவிய வேண்டாம் என்று தற்போது பேச்சுவார்த்தை நடத்தினர். அது நடவடிக்கையில் தற்போது கலந்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மந்தமண்டம் இருப்பதால் ஒரு பதட்டமான சூழல் என்பது நிலவு வருகிறது. நன்றி பிரேம், விரிவான விவரங்களுக்கு. அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வத்துக்கு தொடர்பான இடங்களில் 9 மணி நேரமாக தொடர்ந்து